வணக்கம். நான் ஹவர் கேண்டில் ஹரிராம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் காலையில் லைவ் வந்திருந்தபோது நான் நிறைய ஸ்டாக் காமிச்சிருந்தேன். அதில் ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி 18% வந்து மூவ் போயிருந்துச்சு. அது என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நான் அடுத்தவங்களுக்கு காட்டுறேன். அதையும் தாண்டி ஒரு 4-5 ஸ்டாக் வந்து நல்லா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அது பெருசாக லாஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு காஸ்ட் டு காஸ்ட்டில் வந்து முடிஞ்சுது. அதையும் தாண்டி இது 1-to-1 கிளாஸ் வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 வாரம் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ எப்போவுமே இந்த 1-to-1 கிளாஸ் நான் எப்போ போடுவேன், எனக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் நான் வந்து போடுவேன். இன்னொன்று ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஃபஸ்ட் ஹவர், அதுக்கடுத்து வந்து மேக்ஸிமம் சும்மா தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று ட்ராவல் போகணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 1-to-1 கிளாஸ் போட்டுவிட்டு ஸோ ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு, ஒரு ட்ரேடரையும் மீட் பண்ண மாதிரி ஆச்சு, அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆச்சு, எனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி ஆச்சு. அதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் உங்களையும் தாண்டி எனக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த 1-to-1 கிளாஸே வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது டெம்பரவரி தான். ஸோ ரொம்ப லாங் டைமுக்குலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன் வந்து ட்ரேடிங் தான். அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு ஸோ வந்து இது நான் இது பண்ண போகிறேன். அதுக்கடுத்து லாங் டேர்மில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி என்னென்ன ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நான் இதிலே எல்லாம் சொல்லிடுவேன். காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும். காற்றாலை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இந்த கயத்தார் சைடு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் காற்றாலை ரொம்ப அதிகமாக இருக்கும். காற்று வந்து பார்த்திங்கன்னா நான் பல தடவை வெளியில் சொல்லியிருக்கேன். மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு 120 to 150 நாள் ஓடுதுன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து 200 நாள் கிட்ட ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதிகமான ப்ராஃபிட் வந்து இந்த ஏரியாவில் வரதுனால இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை வந்து இங்கே தான் பிளான் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று எப்படி அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பஸ்ஸு கூட ரோட்டில் போச்சுன்னா கண்ணாடி உடஞ்சி உள்ளே வந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது இந்த ரோட்டில் அதிகமாக நடக்கும். வண்டி வந்து நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல் பைக் வச்சுருந்தாலும் ஒரு 80ல் போனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாம டாபிக் பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். இப்போ வந்து நம்ம கிளியராக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை தாண்டி காலையில் லைவில் வந்து நான் வந்தேன். ஆனால் எதுவுமே நான் பேசலை. ஸோ என்னென்ன ஸ்டாக் வந்து அதில் காமிச்சிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி இந்த கிளாஸு கோர்ஸு ஸோ இந்த லைவில் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்ம வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் லைவில் வந்து என்னென்ன ஸ்டாக் காமிச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. இது வந்து ஐபிஓவில் வந்து ஒரு ஸ்டாக்கு ஒரே மாதம் தான் ஆகிருக்கு. வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்துருக்கு எனக்கு அது இன்றைக்கி வந்து 3வது நாள் தான் ட்ரெயின் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி ஹவர் பிரேக் பண்ணுச்சுன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஐபிஓவில் வந்த ஸ்டாக்கில் உள்ள ப்ளஸ் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காது. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா என்னால் 2 ஸ்டாக் சொல்ல முடியும். இவர் ஒருத்தர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் கேபிள். இது வந்து ஐபிஓவில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா கொஞ்சம் பேக்கு. ஸோ இது நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டே ஓப்பன் ஆயிருக்கா, செகண்ட் டே ஹவர் பிரேக் பண்ணல. இந்த டே வந்து ஹவர் பிரேக் பண்ணியிருக்கு. பட் இந்த ஓவரால் ஹையை வந்து பிரேக் பண்ணலை. பட் அந்த ஓவரால் ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. பட் அதுக்கு மறுநாள் வந்து சூப்பராக போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு மூவ் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டாம். ஸோ அந்த பேருக்கு தெரியுதுங்களா? இதில் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்காது. பட் இந்த ஸ்டாக்கில் இருந்துச்சு. அப்புறம் இந்த வாரியில் பார்க்கலாம். அதாவது வாரி எனர்ஜியில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டே ஸ்டாக் வந்து விட்டுருக்காங்க. செகண்ட் டே வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதாவது மேட்ரு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு என்ன விட்டுருக்காங்களோ அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். அதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இந்த டே நமக்கு என்ட்ரி இருந்திருக்காது. இந்த டே வந்து என்ன நடந்திருக்கிறது, இது வந்து முகூர்த் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த 3000 வந்து க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆகணும். அதனால் அன்றைக்கி என்ட்ரி கிடையாது. பட் அதுக்கு மறுநாள் பாருங்கள் செம்ம பர்ஃபார்மன்ஸு 20%. நீங்கள் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். 2.96 மில்லியன், 1.64 மில்லியன். ஸோ அந்த மாதிரி பேருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம கோர்ஸில் கூட நான் இதில் வந்து 3rd ஸ்ட்ராட்டஜியாக அது வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஐபிஓவில் வர ஸ்டாக்குக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணு உண்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆந்தம் ஸ்டாக் வந்து நான் காலைல ரொம்ப நேரம் பிரேக் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து என்ன ஸ்டாக் பார்த்தோம்னா EOCL. இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஆக்சைட் பேலட். ஓகே, டொமஸ்டிக் மார்க்கெட் 18,000 பரவாயில்ல 19,000 கோடி மார்க்கெட் கேப்பு. இன்றைக்கி வந்து காலையிலேயே நம்ம லைவில் வந்து எங்கே காமிச்சிருந்தோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 336 பிரேக் பண்ணால் நான் வந்து என்டராக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பிரேக் ஆச்சு.
லோ பிரேக் பண்ணவே இல்லை, சூப்பராக மேலே போய் அழகாக முடிச்சாங்க. என் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 357 தான், பட் அது வந்து அப்பர் சர்க்கியூட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 372.8 அப்பர் சர்க்கியூட்டு 368 வரைக்கும் போயிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மூவ் இது வந்து. ஸோ KOCL எனக்கு வந்து ஃபேவரட் இன்னைக்கு இதுதான். மற்றபடி அடுத்து வேறு என்னென்ன ஸ்டாக் பார்த்தோன்னு பார்ப்போமா? ஸோ இந்த பாம்பே டையிங் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, அது ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சுங்க. பாம்பே டையிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அவரே வந்து நமக்கு நல்ல ஒரு மூவு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அது ஸ்டாக்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 188 வரைக்கும் போயிருக்கு. 192 என் டார்கெட் மாதிரி வச்சுருந்தேன். அது 191 வரைக்கும் போயிருக்கு. பட் எனிவே நம்ம வந்து ரூல்ஸ் படி எடுத்துருந்தோம்னா இங்கே எக்ஸிட் ஆயிருந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த லோ பிரேக் பண்ணி ஓவரால் காஸ்ட் டு காஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாக்கில் பெருசாக ரிட்டர்னுங்கிறது கிடையாது, பட் லாஸும் கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்துருவோம். கிரெடிட் ஏசிசி பேராதீப்லாம் ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ், அவன் போகாத நல்லாவே தெரியும். அதே மாதிரி போகலை, ஏன்னா கரெக்டாக அந்த லைனோட நின்றுச்சு பார்த்தீங்களா. ஸோ பேராதீப் போகலை. அடுத்து கிரெடிட் ஏசிசி என்னாச்சு? கிரெடிட் ஏசிசி வந்து நமக்கு இந்த 1375ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர். ஸோ அதனால் இதை பிரேக் பண்ணால் போகணும். ஆல்ரெடி 1360 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை வந்து அது ஒரு கேல்குலேஷன் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ரொம்ப பார்க்கும். ரிஸ்க் ரிவார்ட் படி இது வந்து நமக்கு என்ட்ரி கிடையாது. பட் இது வந்து ஓவரால் ஹையை பிரேக் பண்ணுறதுனால இது கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஒரு வேளை இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே அப்படியே லோ பாருங்கள், 1346 1360 ஒரு 1% லாஸ் ஆகிருக்கும். ஸோ கிரெடிட் ஏசிசி அவுட்டு. அடுத்து வந்து ஆந்தம் பார்த்தாச்சு, KOCL பாம்பே டையிங், கிரெடிட் ஏசிசி பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வச்சு எல்லா ஸ்டாக்கும் நான் லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேட்டா மேட்டிக்ஸ் இவனை சொல்லியே ஆகணும். ரொம்ப வந்து சில ஸ்டாக்கை பார்த்தாலே இவன் தான் இன்னைக்கு மாஸ்டரா அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. அதே மாதிரி இது வந்து எனக்கு நேற்றே தோணுச்சு. ஸோ நேற்றே வந்து டேட்டா மேட்டிக்ஸ் அவுட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் மார்பூஸ் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹையும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. நல்லா போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து ஓகே. ஸோ 875க்கு முன்னாடியே வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே என்ட்ரி, இங்கே வந்து நமக்கு எக்ஸிட் மாதிரி இருந்திருக்கும். ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் தான் அதில். வேறு டேட்டா மேட்டிக்ஸ் வேறு யூசிஎல் அவ்வளோதான். கருடா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட் ஜிபிடி நேற்று லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுகிட்ட கேட்டிருந்தோம். அது வந்து என்ன சொல்லிச்சுன்னு பார்ப்போமா, என்கிட்ட அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது அழகாக சொல்லிச்சுங்க. ஒருத்தர் சென்செக்ஸ் பற்றி கூட கேட்டிருந்தாரு, அதை அப்லோட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். நான் வந்து அதை போட்டுருக்கேன், கருடாவோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வந்து அழகாக சொல்லியிருக்கு. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஓவர் ஹீட்டட், இது வந்து மேலே போகிறது கஷ்டம். இது அதே மாதிரி வந்து சப்ளை நியர் 190 அந்த ஜோனில் வந்து ரிவர்சல் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அழகாக சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 190 91 அந்த ஜோனுக்கு அப்புறம் அது போகவே இல்லை. நான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்கள் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சு, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லை, ஒரு வேலைன்னா சேட் ஜிபிடி போட்டு கேட்டுருங்க. அது ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. பட் அந்த சேட் ஜிபிடி ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ தப்பு செய்யும், அதனால் ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மிச்சம் எல்லா ஸ்டாக்குமே நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் நம்ம ஷோக்காக தான். உங்களுக்கு என்ன ஸ்டாக் நான் காமிச்சோன்னா அதுதான் என் மேட்ச் லிஸ்ட்லையும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பார்க்கல. கடைசி நேரத்தில் அந்த ஓலா எலக்ட்ரிக்கல் ஸ்டாக் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் இல்லை. அதனால் நானே வந்து அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா. ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்த்துடலாம். ஒர்த்து இல்லாத ஒரு ஸ்டாக்கு, வால்யூம் வந்து ரொம்ப லோ. ஸோ அது வந்து நமக்கு என்ட்ரியே கிடையாது, ரொம்ப லோ வால்யூம். இதிலலாம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து நோ என்ட்ரி. ஏன்னா ஃபஸ்ட் அவரே உங்களுக்கு மூவ் முடிஞ்சது, 41லேயே முடிஞ்சுது. அதுக்கடுத்து ரோஸ்டெக், இது வந்து நீங்கள் மிஸ்ஸு. ஓவரால் வால்யூம் நல்லா இருக்குது, பட் என்ட்ரி எடுக்கும்போது வால்யூம் வந்து ரொம்ப லோ. பட் ப்ரிவியூஸை விட இந்த டே வந்து வால்யூம் நல்லாவே இருக்குது. ஸோ இது என்ட்ரி எடுத்துருக்கலாம். இது வந்து மிஸ் ஆன ஒரு ஸ்டாக்கு. இதுவுமே வந்து ஒரு ஹவர் கேண்டில் வைஸ் ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கணும். 560 சம்திங்கில் என்ட்ரி. ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 597 அந்த டைம் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும் இதில். இது மார்க்கெட் கேப்பு 1951. ஓகே தான், ஸ்மால் கேப் தான். அதுக்கடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து உண்மையிலேயே டாப் பர்ஃபார்மர் வந்து தலைவர் தான், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்து பாம்பே டையிங் நான் சொல்லிட்டேன். SML இஸ்ஸோ நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன். இது 10% போய்கிட்டு இருக்கு. இது பாருங்கள்,
ஒரே கேண்டில் எங்கே 2000லேருந்து 4000 போயிடுச்சு ஒரே மாதத்தில். டெய்லி கேண்டில் போட்டு பார்த்தோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரி தான் ஸ்விங்கில் வந்து எடுத்துது. ஆனால் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வேளை இதில் இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 5% வந்து லாக் ஆகி உங்களால் செல் பண்ண முடியாமல் மாட்டிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் எஸ்எம்எல் இந்த ஹோல்டர்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஏன்னா ஒரு பலூன் ஒரு லெவலுக்கு மேலே பெருசாக அது வெடிச்சிடும். ஸோ அதே மாதிரி இது வெடிக்க வாய்ப்புகள் எதுவும் டேட்டாமேட்டிக்ஸ் ஏமாத்திருச்சு. பிஎன்பி கில்ஸ் இதெல்லாம் என்ட்ரி கிடையாது. ராத்திகா இது வந்து ரெசிஸ்டன்ட், அதனால ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து கருடா இது வந்து நம்ம பேசிட்டோம் போகலை. எம்ஆர்பிஎல் வந்து காலையில் லைவில் காமிச்சிருந்தேன், பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 44 பிரேக் பண்ணணும்னு வெயிட் பண்ணலை. பண்ணியிருந்தால் அப்பர் சர்க்கியூட் போயிருக்கும். கிரெடிட் ஏசிசி சொல்லியாச்சு. ஜேஎம் ஃபினான்ஷியலும் வந்து இன்றைக்கி ஏமாத்தின ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா அது 180 பிரேக் பண்ண மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு ரொம்ப கம்மி. நியர்பை ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால இது நம்ம லிஸ்ட்டில் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு வாட்ச், ஏன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரே காரணக்காக இது வந்து நான் வாட்ச் பண்ணேன். இல்லை ஓவரால் இன்றைக்கி வந்து நடந்தது இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண கரண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்டேட் வரைக்கும் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரேடர் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வச்சு கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். அப்படியா யாரும் சொல்லி எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் வாங்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா, உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ HCS40 கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லா ப்ரைஸிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இது வந்து 3 மந்த், இது வந்து 6 மந்த், 9 மந்த், இது 1 இயர். ஸோ அது வந்து டியூரேஷன் மட்டும் வேரி ஆகும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஒரு ஹை ப்ரைஸ் கொடுத்துட்டு எல்லாருமே வாங்கிக்கோங்கன்னா முடியாது. இது வந்து எல்லார் கையிலுமே போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் ப்ரைஸிங் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1-to-1 கிளாஸ் வந்து நான் எல்லாமே இதிலே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதாவது இது வந்து இந்த வெப்சைட்டில் வந்து 60 மினிட் கிளாஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி ஒரு 3 மந்த் ஆக்சஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் தான். சப்போஸ் உங்கள் வீடு எலிஜிபிளாக இல்லைன்னா நியர்பை ஏதாவது ஹோட்டல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அங்கே போய் நம்ம ஃபுல் டே கிளாஸை முடிச்சுட்டு ஜாலியாக பேசிவிட்டு அன்றைக்கி நாளை வந்து சூப்பராக இது பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் எடுத்த வீடியோஸோட லிங்க்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். எங்கே இருக்குது ப்ரீவியஸ் கிளாஸ், இந்த லிங்க் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸ் போனேன், ஸோ அங்கே என்ன கண்டக்ட் பண்ணேன், அது நிறைய பேர் வந்து என்னென்னா ப்ரைவசி காரணமாக எடுக்க விடலைன்னு. நான் ஒரு 10 பேருக்கு மேலே நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 4 பேர் வீட்டில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கடுத்து எல்லாமே கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல்ஸ். ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் நான் வீடியோ போட்டுருந்தா இன்றைக்கி வேறு லெவலாக இருக்கும். அந்த ஒரு வீடியோவே வந்து இந்த இர்ஃபான் ஃபியூ சேனலில் அந்த நெப்போலியன் சார் வீடியோ வந்து வைரல் வச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிருக்கும் எனக்கு. பட் வந்து அது எனக்கு கொடுத்து வைக்கல. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைவ் ட்ரேடிங் கிளாஸ் கிடையாது. இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அது போக நம்ம இன்னொரு சிஸ்டம் ரிலேட்டடாக சொல்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மார்க்கெட் டே இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த நாளும் ஓகே தான். டே டைம் கிளாஸ் தான். முன்னாடிலாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் தான் நான் போய் கண்டக்ட் பண்ணுவேன். அது ஒரு 2 வாரம் சென்னைக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரம் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி ஒவ்வொரு ஆள் வந்து எனக்கு வேலூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயாவது நான் போயிருந்தேன்னா அந்த ஊரில் யாராவது நியர் இருந்தீங்கன்னா கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது சப்போஸ் உங்கள் கூட யாரும் ஒருத்தர் இருந்தாலும் ஓகே தான். ஒரு 2 பேர் சேர்ந்து நீங்கள் ஷேரிங் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து ஓகே தான். அதுவுமே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது. வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது எல்லாமே நான் டெக்னிக்கலாக நான் சொல்லிடுவேன். எனக்கு வந்து பெருசாலாம் மார்க்கெட் பற்றி என்ன சொல்கிறது, டெக்னிக்கலி ரொம்பலாம் எனக்கு தெரியாது. பேசிக்காக எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நான் வந்து லேப்டாப் வந்து கண்டிப்பாக கொண்டு வர மாட்டேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைமாக லேப்டாப் நிறைய இடத்துல கொண்டு போய் அது யூசேஜே இல்லை. எல்லாமே வந்து அவங்க சிஸ்டம் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ட்ராவல் அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அதனால் உங்கள்கிட்ட பிசிஆர் லேப்டாப் கண்டிப்பாக மஸ்ட்டு, இன்டர்நெட்டும் மஸ்ட்டு. அது போக ஸ்பேஸு நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு கிராமத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எங்கேனாலும் வந்துடுவேன். சப்போஸ் ஒரு பெங்களூர்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெங்களூர்னா ஓகே. அதை தாண்டி பெங்களூருக்குள்ளே ரொம்ப லாங்னா வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஒரு பட்டிக்காடாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற ட்ராவல் டைம் கொஞ்சம் மேபி மாறுபடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துடுவேன். நியர்பைனா பைக்கில் வந்துடுவேன், கொஞ்சம் லாங்னா பஸ்ஸில், ட்ரெயினில் இதில் வந்து வர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிளாஸ் முடிஞ்ச பிறகு லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு கால். ஸோ அந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இது கண்டிப்பாக வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா
ஒர்க்கிங் பர்சனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பகல் நேரத்தில் வேறு எதுவும் வேலை இருந்துட்டு ஸோ இது வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக நீங்கள் பகலில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் மிட் டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுன்னு இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணலாம். உங்களை மீட் பண்ணுறதே ஒரு கண்டென்ட் எடுத்து நான் வீடியோவில் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை நான் நேற்றே நான் சொல்லியிருக்கணும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் யாராவது கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யாரும் இல்லை. யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.